அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தினசரி காலையிலும் மாலையிலும் தவறாமல் ஓத வேண்டிய ஒரு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பல பாதுகாப்புகளை உள்ளடக்கிய நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமையாக விடாமல் ஓதி வந்த ஒரு துவாவை தான் இந்த காணொளியிலே நாம் பார்க்க போகிறோம். காணொளியை இறுதி வரை காணுங்கள். உங்களுக்கு இது பிடித்திருந்தால் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்மைகளில் நாம் எல்லோரும் சேர்ந்து கூட்டாளிகளாக ஆகிக்கொள்ளலாம். முஸ்னத் அஹமதிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, அபூதாவுதிலே இந்த ஹதீஸ் இருக்கிறது, சுனன் இப்னு மாஜாவிலே இந்த ஹதீஸ் இருக்கிறது. சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காலத்திலையும் விடாமல் காலையிலையும் மாலையிலையும் பின்னால் சொல்லக்கூடிய 4 விதமான முக்கிய விஷயங்களை அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள் என்று ஹஸரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. என்ன 4 விஷயம், அது என்ன 4 முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகள்? ரசூலுல்லாஹ் விடாமல் ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னு சொன்னால், நபிகள் நாயகம் டெய்லி காலையிலையும் மாலையிலையும் அதை ஓதியிருந்தாங்கன்னு சொன்னால் அதனுடைய வேல்யூ என்னன்றது நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது. இன்ஷா அல்லாஹ் முயற்சிப்போம், நாமும் இதை மறந்து விடாமல் தினசரி ஓதி வருவோம். அல்லாஹ்விடத்திலே இந்த 4 விதமான விஷயங்களையும் கேட்போம். 4 விதமான விஷயத்தில் எதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு கேட்டாங்களோ அதையும் அல்லாஹ்ட்ட கேட்போம். எதிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்களோ அதிலிருந்து நாமும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்வோம். வாருங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் விஷயம் அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, அந்த துஆவை நான் சொல்லுகிறேன், கண்டிப்பாக இதை எடுத்து மனனம் செய்து நீங்கள் ஓதி வர வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆஹிரா. முதல் விஷயம், யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே இந்த உலகத்திலும் சரி நாளை ஆகிரத்திலும் சரி ஆஃபியத்தை கேட்கிறேன். எல்லா விதமான சோதனைகளிலிருந்து விடுதலையை, பாதுகாப்பை, ஆரோக்கியத்தை நான் வேண்டுகிறேன் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் விஷயமாக இதை கேட்டிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்ன? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃபுவ வல் ஆஃபியா. யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் மன்னிப்பையும் கேட்கிறேன், மேலும் ஆரோக்கியத்தையும் கேட்கிறேன், சோதனைகளை விட்டு உண்டான விடுதலையும் கேட்கிறேன். எதிலே? ஃபி தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி. என்னுடைய மார்க்கத்திலும், என்னுடைய துன்யாவிலும், என்னுடைய குடும்பத்திலும், என்னுடைய பொருளாதாரத்திலும் நீ எனக்கு வளமான வாழ்வை தர வேண்டும், குறிப்பாக பாதுகாப்பை தர வேண்டும், பல்வேறு விதமான நெருக்கடிகள் சோதனைகளிலிருந்து எனக்கு ஆரோக்கியத்தை வழங்க வேண்டும் என்ற பொருள்பட இருக்கக்கூடிய இந்த துஆவை இரண்டாவதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். மூன்றாவதாக என்ன கேட்பாங்க ரசூலுல்லாஹ்? அல்லாஹும் மஸ்துர் ஔரதி வ ஆமின் ரௌஆதி. மறுபடியும் சொல்லுகிறேன், அல்லாஹும் மஸ்துர் ஔரதி வ ஆமின் ரௌஆதி. யா அல்லாஹ், என் குற்றம் குறைகளை நீ மறைப்பாயாக. வ ஆமின் ரௌஆதி, எனக்கு பயத்தை அச்சத்தை தரக்கூடிய விஷயத்திலிருந்து எனக்கு அபயத்தை அளிப்பாயாக. பயத்தையோ அல்லது அச்சத்தையோ வேறு விதமான திடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்திலிருந்து எனக்கு நீ அபயம் கொடு என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்டிருக்காங்க. பயமில்லாத வாழ்க்கையை தான். நான் நிறைய உலகத்தில் குறைகள், என்னுடைய வாழ்க்கையிலே சில தவறுகள் இருந்தாலும் அதையெல்லாம் நீ மன்னிச்சிரு, நீ மறைச்சிரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அப்படின்னா ரசூலுல்லாஹ் குறைகளையும் பாவங்களையும் செய்தவர்களா என்றால் அந்த கருத்தில் கிடையாது. ரசூலுல்லாஹ் அதை சொல்வதின் வழியாக நமக்கு கற்றுத்தர்றாங்க. அதுதான் முக்கியமான பாடங்க. இது மூணாவது துஆவாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது. நாலாவதாக ரொம்ப முக்கியமான பாதுகாப்பு அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க பாருங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹும்ம அஹ்ஃபத்னி மின் பைனி யதைய வ மின் ஹல்ஃபி வ அன் யமீனி வ அன் ஷிமாலி வ மின் ஃபௌகி. யா அல்லாஹ், என்னை நீ பாதுகாத்துடு, எல்லா திசைகளிலிருந்தும் எனக்கு வரக்கூடிய ஆபத்துகளை விட்டு என்னை பாதுகாத்து விடு. எனக்கு கீழிருந்து வரக்கூடிய ஆபத்தாக இருந்தாலும் சரி, மேலிருந்து வரக்கூடிய ஆபத்தாக இருந்தாலும் சரி, வலப்புறத்திலிருந்து வரக்கூடிய ஆபத்துகளாக இருந்தாலும் சரி, இடதுபுறத்திலிருந்து வரக்கூடிய ஆபத்துகளாக இருந்தாலும் சரி, எல்லா திசைகளிலிருந்தும் வரக்கூடிய நெருக்கடிகளை, ஆபத்துகளை என்னிலிருந்து நீ பாதுகாத்து விடு அப்படின்னு கேட்டு அடுத்து ஒன்று கேட்குறாங்க, வஅஊது பி அஸமதிக அன் உகுத்தால மின் தஹ்தி. யா அல்லாஹ், கீழிருந்து சொரியப்படுவதை விட்டும், அதாவது இழுக்கப்படுவதை விட்டும், பூமி உள்வாங்கி அதிலே நான் சிக்கி விடக்கூடிய அந்த சூழலை விட்டும், அந்த ஆபத்தை விட்டும், பூகம்பம், அதே போன்று நிலநடுக்கங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படக்கூடிய ஆபத்திலிருந்தும் யா அல்லாஹ் என்னை காத்துவிடு என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 4 விஷயத்தையும் தினசரி அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள் என்று
ஹதரத் சையதுனா அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க. தனித்தனியாக நாளையும் சொல்லியிருக்கேன், மறுபடியும் ஒரு தடவை மொத்தமாக நாளையும் சொல்கிறேன். நீங்கள் மனதில் வைத்துக் கொள்வதற்காக வேண்டி இப்படி சொல்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆஹிரா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியத ஃபி தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி. அல்லாஹும்ம அஸ்துர் ஔரதி வ ஆமின் ரௌஆதி. அல்லாஹும்ம அஹ்ஃபத்னி மின் பைனி யதைய வ மின் கல்ஃபி வ அன் யமீனி வ அன் ஷிமாலி வ மின் ஃபௌகி வ அஊது பி அஸமதிக அன் உகுதால மின் தஹ்தி. இந்த விஷயத்தை தினசரி நாமும் ஓதுவோம். காலையில் ஒரு தடவையாவது ஓதுங்கள். மாலை நேரத்திலே அது மகரிபுக்கு பின்பாக இருக்கட்டும் அல்லது அசருக்கு பின்பாக இருக்கட்டும், ஒரு தடவையாவது இந்த துவாவை ஓதி வாருங்கள். ஒரு வாரம் நீங்கள் இதை முயற்சித்தால் தானாக மனதிலே இது பதிவாகிவிடும். எங்கிருந்தாலும் ஓதுங்கள். பெண்கள் எல்லா நிலையிலும் ஓதுவதற்கான துவா இது. எனவே இதை கவனத்தில் கொண்டு அல்லாஹ்விடத்திலே என்ன பாதுகாப்பை ரசூலுல்லாஹ் கேட்டார்களோ அதை அல்லாஹ் நமக்கும் தருவானாக. எந்த நலவுகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டார்களோ அதையெல்லாம் நமக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.